Welcome to CAS. இப்போ நம்ம illustration 2 பார்க்கலாம் of buyback of securities. Okay. Unlimited, a non-listed company furnishes you with the following balance sheet as at 31st March 2021. Okay. இப்போ வந்து balance sheet கொடுத்துட்டாங்க. Equities and liabilities, shareholders funds, அதுக்குள்ள share capital, reserves and surplus, பின்ன current liabilities, non-current assets, current assets கொடுத்துட்டாங்க. Okay, done. அதோட respective notes இருக்கும். Okay, done. இதெல்லாம் நம்ம அப்புறம் வரலாம். அதுக்கு முன்னால இது பார்க்கலாம். The company redeemed preference shares on 1st April 2021. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா we can assume that company redeems all the preference shares. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ preference shares இருக்கு? 75. இது வந்து amount in crores. ஓகேங்களா? அப்போ amount in crores இது வந்து 75 crores. 75 crores-உமே அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து preference shares redeem பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கணும்னா ஒரே நிமிஷம், இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கணும்னா அதுக்கு பேர் பைபேக். ஓகேங்களா? அதுக்கு பேர் பைபேக். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திரும்ப வாங்கணும்னா அதுக்கு பேர் ரிடம்ஷன். ஓகேங்களா? ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். The company redeemed preference shares on 1st April 2021. Okay. Next, it also bought back 50 lakhs equity shares. 50 lakhs na in crores la 0.5. ஓகேங்களா? 0.5 crores la இங்க வந்து crores இருக்குனால 0.5 crores. So it also bought back 50 lakh equity shares of rupees 10 each at 50 per share. ஒண்ணும் இல்ல, face value வந்து 10, ஆனா 50க்கு பைபேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ இருக்கு? இங்க எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 25 crores இருக்கு. ஓகேங்களா? 25 crores இருக்கு. டிவைட் பை 10 பண்ணோம்னா 2.5 crores. ஓகேங்களா? 2.5 crores, அதாவது 2.5 crores ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. இதுல இருந்து இந்த 0.5 மட்டும் பைபேக் பண்றாங்க. ஓகேங்களா? 0.5 மட்டும் பைபேக் பண்றாங்க at rupees 50 each. ஓகேங்களா? டன். The payment for above were made out of huge bank balance தந்தாங்க. ஓகே, அப்போ இங்க வந்து ஃப்ரெஷ் இஷ்யூலாம் இல்லை, ஸோ பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான். ஓகே, which appeared as a part of current assets. ஓகே, டன். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண கேட்டிருக்காங்க அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் asset, அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் asset 1/4/2021 கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக அந்த 4 மெயின் என்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம், இதில் கான்செப்ட் செக்ஷனில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அது போக வேறு ஏதாவது ஜேர்னல் என்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கே ஆக்சுவலாக த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கா, அப்போ அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 75 crores-ஐயும் நம்ம ரெடீம் பண்ணுறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அமௌண்ட் அல்ல, ஸோ வி கேன் அஸ்யூம் தட் 75 crores ஃபுல்லி காட் ரெடீம்டு. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ 1 அதுக்கான டியூ என்ட்ரி போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்துட்டு கிரெடிட் பேலன்ஸ், அதை வந்து கம்மி பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். அப்போ 12% தானே? ஆமாம், 12% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? 12% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகேங்களா? அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு? 75 crores. ஓகேங்களா? டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 75 பீயிங் டியூ ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு வேணா நரேஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? 2. ஓகே, 2 என்னது? ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேங்க் பேலன்ஸ் மூலமாக தான் பே பண்ணணும், இவ்வளோ பெரிய அமௌண்ட். அப்போ பேங்க் வந்து டெபிட் பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் 75. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்த மாதிரி போட்டோம். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? டெபிட். ஓகேங்களா? இது வந்து 75. ஓகேங்களா? அப்போ பீயிங் ரிடம்ஷன் மேட். ஓகேங்களா? பீயிங் செட்டில்மெண்ட் மேட் அந்த மாதிரி போட்டு 75 அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். 3 இப்போ வந்து நார்மல் என்ட்ரிஸ். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக அட் த டைம் ஆஃப் பைபேக் போகிறோம். நீங்கள் நரேஷன் எழுதிக்கோங்க, நாங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக இது எழுதுறேன். அட் த டைம் ஆஃப் பைபேக். ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் பைபேக். ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் பைபேக். ஓகே, இப்போ அட் த டைம் ஆஃப் பைபேக் எப்படி போடுவோம்னா, இங்கே ஆக்சுவலாக இட் ஆல்சோ பாட் பேக் 50 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 0.5 crores ஈக்விட்டி ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க அட் த ரேட் ஆஃப் rupees 50 per share. இங்கே rupees 10 இருக்கு. இந்த 10 என்னது? ஃபேஸ் வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் நோட்ஸ்லேயே கொடுத்துப்பாங்க. இந்த 10 தான் அந்த 10. ஓகேங்களா? இந்த 50 வந்து பைபேக் ஷேர்ஸ், இந்த 50 வந்து பைபேக் அமௌண்ட். ஓகேங்களா? அப்போ 0.5 இங்கே போடுறேன்.
அப்போ to பேங்க் ஆக்சுவலாக கம்மியாகும் கரெக்டுங்களா. பேங்க் வெளியே போகுது, டெபிட் பேலன்ஸ் ஆக்சுவலாக கம்மியாச்சுன்னா கிரெடிட் பண்ணும். அப்போ to பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு 0.5 into 50, 0.5 into 50 which is nothing but 25. ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட் டெபிட் இங்கேயும் ஒரு 25. அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் என்ட்ரி என்னது ஆக்சுவலாக அட் த டைம் ஆஃப் கேன்சலேஷன். ஓகேங்களா. அட் த டைம் ஆஃப் cancellation. ஓகேங்களா. cancellation at the time of cancellation. ஓகேங்களா. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா டெபிட் ஆகும், அதனால டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா. எவ்வளவு 0.5, ஆனால் இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கு. ஓகேங்களா. இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கு, அதனால இன்டூ 10. அப்போ ஒரு 0 தள்ளி போச்சுன்னா 5. ஓகேங்களா. ஒரு லைன் விட்டுட்டு 2 ஈக்விட்டி ஷேர் பைபேக் எவ்வளவு இங்கே அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படி எழுதிங்க. ஓகேங்களா. அப்போ 25. ஓகேங்களா. ஓகே. அப்போ மீதி வேற பேலன்சிங் ஃபிகர், இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா. இதுக்கான நோட்ஸ் இங்கே எழுதிடுறேன். 0.5 into 50. ஓகேங்களா. டன். ஓகே. பேலன்சிங் ஃபிகர் என்னது ப்ரீமியம் ஆன் பைபேக். ஓகேங்களா. அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் which is nothing but 25 minus 5. ஓகேங்களா. which is 20. அவ்வளோதான். இப்போ ஃபிஃப்த் என்ட்ரி என்னது, இந்த வந்து ப்ரீமியமை கேன்சல் பண்ணும். ஓகேங்களா. அப்போ கேன்சலேஷன் ஆஃப் ப்ரீமியம் போட்டுட்டா, கேன்சலேஷன் ஆஃப் ப்ரீமியம். ஓகேங்களா. இங்கே ப்ரீமியமை கேன்சல் பண்ணணும். அப்போ 2 டெபிட்டில் இருக்குது, அப்போ வந்து கிரெடிட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அப்போ 2 ப்ரீமியம் ஆன் பைபேக் எவ்வளவு 20. இங்கே வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா நம்ம ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வச்சு பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போய் பார்க்கணும் நோட்ஸ். இங்கே வந்து கேபிட்டல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வாக இல்லை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமே இருக்குது 25க்கு இருக்குது. ஓகேங்களா. இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது 20 தான் தேவைப்படுது. அப்போ இட் இஸ் சஃபிஷியன்ட், ஃபுல்லி சஃபிஷியன்ட். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட், இங்கே ஏன் டெபிட் பண்ணுறோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கிரெடிட் பேலன்ஸ் அதை வந்து கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணுறோம், அதனால இங்கே டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா. டன். ஓகே. சிக்ஸ்த் என்ட்ரி என்னது, இது போட்டாச்சு. டன். ஓகே. சிக்ஸ்த் என்ட்ரி என்னதுன்னா சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். ஓகேங்களா. ஓகே. டன். சிஆர்ஆர் வந்து ரிசர்வ்ஸ், அதனால டு சிஆர்ஆர். ஓகேங்களா. டு சிஆர்ஆர் எவ்வளோ அமௌண்ட்னு மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பைபேக் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, ஃபேஸ் வேல்யூ வந்து 10. ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ வந்து 10, ஆனால் பைபேக் ஷேர்ஸ் எவ்வளவு 0.5 crore ஷேர்ஸ். அப்போ 0.5 into 10, 0.5 into 10 which is 5. ஓகேங்களா. which is 5. ஆனால் இங்கே இது மட்டும் எழுதக்கூடாது, நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கணும்னா அது பைபேக். ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திரும்ப வாங்கணும்னா அதுக்கு பேர் ரிடம்ஷன், விச் இஸ் நத்திங் பட் ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் பேர் மட்டும் தான் வேறு. அப்போ இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதோட ஃபேஸ் வேல்யூ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இது ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூக்கு தான் ரெடியும் பண்ணியிருக்காங்க. அப்போ 75 அப்படியும் அதையும் போடணும். ஓகேங்களா. ஒரே நிமிஷம். இப்போ இதில் இருந்து பைபேக் பண்ணதை ஃபேஸ் வேல்யூ போட்டு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இதை ரெடீம் பண்ணதே 100க்கு தான். ஓகேங்களா. எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா. அப்போது ரெடீம் பண்ண அமௌண்ட்டும் ஃபேஸ் வேல்யூ சேம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ 75 வந்துட்டு தான் இங்கே வரும், இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 75 + 5 இஸ் விச் இஸ் நத்திங் பட் 80. ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து இது வந்து பைபேக். ஓகேங்களா. இது வந்து பைபேக், இது வந்து ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு 75 which is nothing but 80. அப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது நோட்ஸ் போட்டு காட்டிடுங்க, நான் ஷார்ட் நோட்ஸில் இப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா. 80 எதை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃப்ரீ ரிசர்வ்ஸ். இங்கே வந்து இங்கே இருக்கா ரெவன்யூ ரிசர்வ்ஸ் 260 இருக்குது. அப்போ அதுலேருந்தே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 260லேருந்தே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது ரெவன்யூ ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெபிட்
எவ்வளவு 80 அவ்வளோதான். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஓவர். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கு முன்னால் இது ஆக்சுவலாக இது வந்து சப் சாப்டர் தான். பைபேக் வந்து சின்ன சாப்டர் தானே. ஸோ இதில் வந்து அவ்வளோ மாடிஃபிகேஷன்லாம் இருக்காது. ஸோ கொஸ்டினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து ஷேர் கேபிட்டலில் சேஞ்ச் ஆயிருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சிஆர்ஆரில் வரனால செக்யூரிட்டி ஸ்ட்ரீம் கம்மியாக இருந்தால சேஞ்ச், ட்ரேட் பேபிளில் சேஞ்ச் இருக்காது, பிபியில் சேஞ்ச் இருக்காது, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் சேல் பண்ணல அதனால சேஞ்ச் இருக்காது, ட்ரேட் ரிசீவ்ஸ் சேஞ்ச் ஆகலை, பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் இருக்கும், அதனால கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் சேஞ்ச் இருக்கும். அப்போ இந்த 3 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இது ஆக்சுவலாக இந்த டிராஃப்டை ஃபுல்லாக முதல்ல காப்பி பண்ணிடுங்க, சீக்கிரம் காப்பி பண்ணிடுங்க. அதுதான் இப்போல்லாம் தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து முதல்ல காப்பி பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படியே போட்டுருங்க. ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்போ ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். பின்ன கரண்ட் லைபிலிட்டிஸ், ட்ரேட் பேபிள்ஸ். அதில் கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேபிள்ஸ். ஓகேங்களா? பின்ன அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ், பிபிஇ அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அசட்ஸில் நான் கரண்ட் அசட்ஸ், பிபிஇ அண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, டன். இங்கே வந்து கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் அதே தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்துருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுன்னா பாருங்கள், ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 டக்குன்னு போங்க, இதுலேயும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸஸ் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ அதனால் விட்டுருங்க, அதை பார்க்கவே வேணாம். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ், இப்போது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட், சப்ஸ்கிரைப், பெய்ட் அப், கால்ட் அப் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு போடுறோம் இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங். ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக ஷேர் கேபிட்டல்னு போட்டுக்கோங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, டன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? ஆக்சுவலாக 2.5 crores இருந்துச்சு. ஓகேங்களா? கரெக்டாக, ஏன்னா இங்கே வந்து 25 crores. 25 டிவைடட் பை 10 வந்துட்டு 25 crores இருக்கு. 25 divided by 10 which is nothing but 2.5 crores equity shares. ஓகேங்களா? 5 crores equity shares இருந்துச்சு. அதுலேருந்து 0.5 மைனஸ் பண்ணணும்னா 2 crores தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2 crores equity shares தான் இருக்கணும். அப்போது இங்கே வந்து 2.5 போடக்கூடாது, 2 தான் போடணும். ஓகேங்களா? அப்போ 2 crores equity shares of rupees face value எவ்வளவு? 10. ஓகேங்களா? 10 each which is nothing but 20 போடணும். ஓகேங்களா? which is nothing but இங்கே வந்து 20 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? அப்போ ஷேர் கேபிட்டலில் 20 போட்டுக்கோங்க. டன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. ஓகேங்களா? நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேங்களா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 என்னெல்லாம் இருக்கோ அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? நோட்ஸ்க்கு வாங்க. நோட்ஸ்க்கு வந்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ரெவன்யூ ரிசர்வ் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ரெவன்யூ ரிசர்வ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து புதுசாக ஒரு ரிசர்வ் ஆட் ஆயிருக்கு. என்னது? விச் இஸ் நத்திங் பட் CRR, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஆட் ஆயிருக்கு. அப்போ அதையே எழுதிருங்க. ஓகேங்களா? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அதையே எழுதிருங்க. ஓகே, டன். கேபிட்டல் ரிசர்வ் 15 அது அப்படியே எழுதிருங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா? 15. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சேஞ்சஸ் இருக்குது, ரெவன்யூ ரிசர்வ்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ ஸோ அது வந்து இன்னர் காலமில் எழுதிருங்க. 25 260. ஓகேங்களா? 25 இங்கே வந்து 216 இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் ஆக்சுவலாக என்னெல்லாம் இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இருங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் என்னெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 20 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போ -20 which gives 5. ஓகேங்களா? ரெவன்யூ ரிசர்வில் 80 which gives 180. ஓகேங்களா? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் எவ்வளோ இருக்குது? ஆட் ஆயிருக்குன்னா 80. ஸோ அந்த 80 இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் பண்ணோம்னா 5 + 15 is 20. 20 + 180 is 200. 200 + 8 is 280. ஓகேங்களா? அப்போ இது வந்து மெயின் ஆன்சரில் போய் 280. டன். ட்ரேட் பேபிள்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஸோ நோட்ஸ் எல்லாம் இல்லை, அதனால் அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா? எவ்வளோ? 40. டன். கடைசியில் இது பண்ணலாம். PPE 3. ஓகேங்களா? நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த இதில் என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நோட் நம்பர் 3. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் டைம் பீயிங்காக எழுதலை, நீங்கள் அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டன். நோட் நம்பர் 3 எவ்வளோ? நில்லுன்னு போட்டிருக்காங்க, இருந்தாலும் நம்ம எழுதணும், ஏன்னா அவங்களும் நோட்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க.
ஸோ இங்கே நில்லுது ஆன்சர். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதுலேயும் சேஞ்ச் இல்லை, ஆனால் இதுலேயும் நோட்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த நோட்டை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக எங்கே இருக்குது நோட்டு? இங்கே இருக்கு பாருங்கள். என்ன ஆக்சுவலாக இருக்குது? நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100 இருக்குது. அது போக மார்க்கெட் வேல்யூ வந்து 400ன்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் டிஃபைன் பண்ணி காட்டிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எழுதிக்கோங்க. அப்போ நோட் நம்பர் 4ன்னு போட்டு இது எழுதிடுங்க. டோட்டல் வேல்யூ வந்து 100. ஓகேங்களா? டோட்டல் வேல்யூ வந்து 100. ஓகேங்களா? நான் எழுதிடுறேன். டன். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நெக்ஸ்ட் என்னது? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 140 அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் நோட் நம்பர் 5 நான் சும்மா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் போடலாம், போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நோட் நம்பர் 3, 4 எழுதியாச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட் நம்பர் 5 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ஓகேங்களா? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஆக்சுவலாக 200 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ லெஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். லெஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுத்தோம்னா இங்கே வந்து பேங்க்கில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. கிரெடிட் பேலன்ஸ்னால் மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிரெடிட் பேலன்ஸ் 75 ஒன்று லெஸ் இருக்குது. இங்கே வந்து 25 லெஸ்ஸாக இருக்குது. வேறு ஏதாவது பேங்க் இருக்கான்னு பார்க்கணும். வேறு எதுவுமே பேங்க் இல்லை. அப்போது -75 -25. ஓகேங்களா? அப்போ -75 இங்கே ஒரு -25. அப்போ 75 + 25 is 100. அப்போ 100 வந்து 200ல் மைனஸ் பண்ணோம்னா which gives 100. இப்போ டோட்டலில் 100 எழுதிக்கோங்க. இப்போ வந்து லைபிலிட்டிஸ் டோட்டல் பண்ணுறேன். 280 + 20 is 300. 300 + 40 is 340. 100 + 100 is 200. 200 + 140 is 340. அப்போ ஆன்சர் பக்காவாக சிரிக்குதா? அவ்வளோதான். இல்லஸ்ட்ரேஷன் 3 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.